பாய் இந்த பேக்ல எல்லாம் என்னென்ன இருக்கு? இந்த எல்லாமே இருக்கு. இது எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. உங்க ஐட்டம் வந்து இந்த இருக்கு பாருங்க. இந்த ஐட்டத்துக்கு ஃபுல்லா மட்டும் இப்ப எடுத்து வரணும். நீங்க வந்து கண்டிப்பா சல்மான் கார் எடுத்து வரணுமா? அந்த இது மட்டும் எல்லாத்தையும் ட்ரீட் வந்துருங்க முடிஞ்சு. ஓகேவா? ஓகே. மற்றதுல எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றிட்டோம், வண்டியில் ஏற்றிட்டோம். ஓகேவா? இன்ஷால்லா பயணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். கத்திலாம் எடுத்துட்டீங்களா? இதெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு. போர்டு கட்டிங் போர்டுலாம் எல்லாம் எடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக அந்த கூட லிக்விடும் எடுத்தாச்சு. இந்த பக்கெட்டும் எடுத்து வந்துருக்கோம் மறந்துடாம. இது வந்து கையெல்லாம் கழுவுறதுக்கு, சரி சப்போஸ் வேஸ்ட் தண்ணி பிடிச்சிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இது போன வாட்டி எண்ணெய் மறந்துட்டு போய் பக்கத்தில் வாங்கிட்டு இருந்தோம். எல்லாமே எண்ணெய் எடுத்து வந்தாச்சு. அதே இது எடுத்து வந்தாச்சு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்து வச்சிருக்கு. ஓகே பாய். இதுல மகாதீர் உள்ள உட்காந்துருக்காப்ல, பாத்துக்கோங்க. பாட்டுக்கெல்லாம் கூட போடுவாங்க. பாட்டு போடுங்க. மறைக்காரு நாகூர் மாஸ்டர். இவரு ராமநாதபுரம் மாஸ்டர். மண்டபமா? தோசை காட்டுங்க, தோசை காட்டுங்க. மண்டபமா? இதான் தோசை. முட்டை தோசை, மாவு இருக்கு பக்கத்துல. ரெடி ஆயிடுச்சு. முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்டர்ல இருக்கோம். ஓமன்ல தான் இருக்கோம். ஓமன்ல இருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ வந்து முட்டை தோசை சுட்டுட்டு இருக்கோம். முட்டை தோசை. இப்போ முட்டை தோசை சாப்பிட்டு முடிச்சதை விட இஞ்சி சாயா போட்டுக்கிட்டு இருக்கோம். இஞ்சி இது இஞ்சி போட்டு சாதா சாயா வந்து இஞ்சியை காண உள்ள போட்டுருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இதுக்கு அதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து சாப்பிடுறோம். பால் சாயா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நாக்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. இது அழுக்காது. அப்படியே சாப்பிட வேண்டியது. அப்படியே கீழே பள்ளத்தாக்கு இருக்குது, தண்ணி உள்ளது. புதைச்சிட வேண்டியது. குளிக்க தேவையில்லை. குளிச்சுனா இது பிடிச்சிக்கணும். சரி. கால் முஞ்சை கழுவிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு மறுபடியும் வந்து படுத்துட்டு காலையில உப்புமா ரெடி பண்ண போறோம். சரி. மதியத்துக்கு வந்து மதியத்துக்கு வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி. மட்டன் தானே? மட்டன் பிரியாணி. ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய பிரியாணி. அப்படியே இது உப்புமா சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மந்தமாக இருக்கும். அப்படியே வயிற்றம் பசிக்காது. இடியப்போம். சரி. அப்போ காலையில் 6 மணிக்கெலாம் குளிக்க போயிட்டு 8 மணிக்கு பிரியாணி சாப்பிடலாமா? எல்லாத்தையும் போடுறீங்களா? இல்லை கொஞ்சோண்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஏற்றிடலாம். என்ன பாய் ஊத்துறியா? என்ன பட்டை கிராம்பு ஏலக்காய். அங்கிட்டு மடிச்சு என்னமா வச்சிருக்கீங்களா? அது வந்து மசாலா. ரூமில் வரும்போது மடித்து கொண்டு வந்துட்டியே. தட்டி பத்துமா? 13 14 15
ஆனில் போட்டோம்னு வச்சுக்கிறேன். ஓகே. தம்மில் போடலையா பாய்? இப்போதான் போட்ட ஒன்று. ஏன் கேட்குறீங்க? என்ன பண்றீங்க? வீடு விட்டேன். போச்சா? ஆமாம். கிரிக்கெட் பேட்டு மாதிரி வச்சிருக்கியா? ஓகே, முட்டை மசாலா. ஓகே பாய். கிளிப் எடுத்துருவாங்க. அப்படி பாருங்க, நம்ம ஊர் ஸ்டைலு. இது வந்து ஆர்கேசி மாட்டு நெய் தானே ஜி? பசீர். இது அதில் வந்து புல்லு முளைக்குது நினைக்கிறேன் அந்த இதில். மலையிலையா? தெரியுதா? ஆடு மேய்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம். பிரியாணி சொல்லிட்டு இருக்காரு. குஸ்கா தான். குஸ்கா தானே? மட்டன்லாம் உள்ள அப்படியே சொல்லலாம். இது அப்படி சொல்லலாம்ல. இஞ்சி திட்டி போட்டுரும். எல்லாத்தையும் வயிற்று கலக்கட்டும். இஞ்சி போடுங்க. உடம்பு நல்லது. பார்க்கறது அப்படிதான் தெரியுங்க. ஆனால் ஜாஸ்தி செம்மையா இருக்கு. 15 பேர் சாப்பிடுவோம். 10 பேர். வந்து ரெடியாகி தம்மில் போட்டிருக்கு. ஓகே பாய். முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம பசங்க எல்லாருமே வந்து வண்டியில் தூங்கி கிடக்காங்க. எல்லாமே டயர்டாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்காண்டி வரும்பொழுது நம்ம வந்து பால் வாங்கிட்டு வந்தாச்சு. பால் சாயா போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து. அதில் இதை எடுத்து வச்சிங்கல்ல மசாலா. ஆமாம். அதில் வந்து இந்த ஏலக்காய்லாம் இருக்குது. அந்த ஏலக்காய் நெஞ்சு போட்டுக்கிட்டு ஓகே. அதில் வந்து தண்ணி பிடிச்சி என்ன பண்றீங்க? பிரியாணியை கிண்ட போகிறோம். அனல் பறக்குது பாய். போட்டு வர மாதிரி தெரியுதா? சாமியா மாதிரி இருக்கா? அரிசி பால். என்ன பால்? என்ன பால்? என்ன மாட்டில் பீச்சிட்டு வந்தீங்க பால்? அல்மராய் பால். அப்படி சொல்லுங்க. என்ன மாட்டில் பீச்சிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? டீ போட்டுட்டு இருக்கோம் பாய். என்ன டீ? இது வந்து டீ. பால் டீ. ஓகே. இஞ்சி தனியாக வச்சுக்கணும்ல நம்ம. ஆமாம். கொதிச்சதோட போட்டுற வேண்டியது. பால் டீயா? பால் பத்தலையா? போதும். கொஞ்சம் பேசிக்கலாம்னு பார்த்தேன். நல்லா கட்டி முட்டியமாக இருக்குங்க. கட்டி முட்டியமாக இருந்தாங்க நல்லா பால் வரும். கட்டை எடுத்து மூணே கடையில் ஆடும். பாய் டீ டீ. இம்ரான் தானே?
काका नमक दो नमक। ऐसा यूट्यूब ये कौन सा मसाला? ये चिकन टिक्का, ये नमक है, हाँ साल्ट। सही बोल रहे सही बोल रहे साल्ट और डालो एक में नमक कम डालना एक में डालो गिर जाएगा। खट तो इसमें लगा हुआ है कैसी बात कर रहा है इसमें मसाला बस 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 ये तुम्हारे गांव का है गांव का आजम अलवारी जो बोलते हो नहीं सुनते हमारे बात सुनते हो वो मैंने बोला ना एक दूसरे का जो मार दो लेकिन समझ रहे बात को इसको बोलो आगे से फिर जावेद भाई जिंदाबाद जावेद भाई जिंदाबाद करना देखा करो पीछे वालों पे मत ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. ஆமா ரெடி நைட் சாப்பிட்ட தோசையில உப்பு இல்லங்க இது சுகர் இல்லங்க என்ன பண்றாங்க நினைச்ச மாதிரி என்ஜாய் பண்றாங்க சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு வேற என்ன சொல்றது இன்னைக்கு ஒரு நாள் நல்ல என்ஜாய்மெண்ட் சவர் பாய் வேற லெவல்ல பண்ணிட்டோம்ல உண்மையிலேங்க நல்ல என்ஜாய்மெண்ட் 3 மணி நேரம் குடிச்சிருக்காங்க நல்ல இதமான யாசிம் பாய் அடிவாரத்துல என்ன பண்றீங்க? மலை அடிவாரத்துல கொஸ்காவா லெமன் சாதமா வருது பாருங்க பிரியாணி. அப்படியே 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 தெளிச்சு விடுங்க. அப்படியே தண்ணியை மட்டும் தான் தெளிக்க முடியும். எப்ப பார்த்தாலும் தெளிச்சு விடுங்க. அப்போ கொட்டி விடுங்க. அப்படியே பீஸ் எப்படி தள்ளுங்க. ரைட்டா இருக்கா? இதுதான் ஐடி. இது கரெக்டா சுஜியாராக்குள்ள தாங்க போயிட்டு இருக்கோம். ஆமா கடல் இதாங்க கப்பலுக்கு போறேன். சரி வந்துட்டோம். போய் டிரைவிங் ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா? அவர் செய்த அவர் ஆற்றிய சேவைகளை பற்றி எல்லாம் பேசுவோம். இவருடைய மிகப்பெரிய சாதனையே என்னவென்றால் உலகம் முழுக்க சுற்றி வந்தவர். இவர் உலகையே வலம் வந்தவர். இவருக்கு உலகத்தை சுற்றியவர்களின் தலைவர் என்றொரு பெயர் உண்டு. 4-5 நாட்டுக்கு போயிட்டு வந்தாவே உலகம் சுற்றும் வாலிபன் என்று பெயர் வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இவர் போகாத நாடு இல்லை என்பதல்ல, இவர் போகாத கண்டம் இல்லை என்று சொல்லலாம். இன்றளவும் கூட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே அமீருர் ரஹாலின்
சுற்றி பார்த்தவர்களின், உலகத்தை சுற்றியவர்களின் தலைவர் என்று இவருக்கு ஒரு பட்டப்பெயர் தரப்பட்டிருக்கிறது. இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 703. தஞ்சா என்கிற ஊர் வடக்கு ஆப்பிரிக்காவினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஊர். பர்பரி இனத்தை சார்ந்தவர்கள். அவர்களிலே இருந்து ஒருவராக பிறந்தவர் தான் இப்னு பத்தூதா அவர்கள். தஞ்சா என்கிற ஊர் இன்றைக்கு டாங்கியர் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் மேப்பிலே, உலக வரைபடத்திலே பார்த்தால். பத்தூதா அவங்க அம்மாவுடைய பேர். பொதுவாக வடக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு பழக்கம் இருக்கிறது. அரபுகளைப் போல தந்தையோடு பெயரை இணைத்து சொல்லாமல் தாயோடு இணைத்து சொல்லுவார்கள். என்ன பத்தூத்தான்னு ஒரு அம்மாவுக்கு பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஒண்ணுமில்லை, பேர்களைத்தான் நாம வைக்கிற பேரை எப்படி வேணாலும் மாத்துவோமே. ஃபாத்திமான்னு தான் வச்சாங்க. யாரோ அதுக்கப்புறம் ஃபத்தூமான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த ஃபத்தூமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பத்தூத்தாவா மாறி போச்சு. அந்த மாதிரி அடிப்படையில இவர்களுடைய தாயின் பெயரோடு இப்னு பத்தூதா என்று அழைக்கப்பட்டார்கள். மிகவும் இரையச்சமுடைய தாய். அவர்களுடைய தந்தை மாலிக் மதுஹபினுடைய மிகப்பெரிய சட்ட மேதை, பெரிய ஆலிம். அந்த ஊரினுடைய காசியாக, நீதிபதியாக மிகப்பெரிய அளவில் இருந்தார். சுருக்கமாக ஒரு இரையச்சம், இபாதத்து இவைகளின் அடிச்சுவட்டிலே வந்த ஒரு குடும்பத்திலே பிறந்த பிள்ளை என்பதால் ஆரம்பத்திலேயே இவர் மார்க்க கல்விகளை எல்லாம் கற்றார். குரானை கற்றார், ஹதீஸை கற்றார். மாலிக் மதுஹபினுடைய பல்வேறு சட்ட விளக்கங்களை எல்லாம் கற்று முடித்தாலும் கூட இவருக்கு அதிக ஆர்வம் தசவூஃப் என்கிற ஆன்மீகத்தில் இருந்தது. பெரும்பாலும் இவருடைய நாட்டம் உலகை துறந்து வாழுதல். உலகத்தில் ஒரு 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 பரதேசியை போல உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, சின்ன வயசிலேயே ஃபிக்ஹ், அதபு இவைகளை எல்லாம் கற்று தேர்ந்த காரணத்தால் இவர்கள் மாலிக் மதுஹபினுடைய உலமாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார். மாலிக் மதுஹப் சார்ந்த சட்ட மேதைகளில் ஒரு இன்டலெக்சுவலாக இவர் அறிக்க வேண்டுமா, உலகமெல்லாம் சுற்றுதல் என்பது ஒரு சாதனையாக வருமா என்று நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு இருக்கிற பூகோளத்தினுடைய வரைபடப்படி 144 நாடுகளுக்கு இவர் பயணம் போயிருக்கிறார். நாம இன்னைக்கு ஃப்ளைட்டு, ட்ரெயின், பஸ்ஸு, காரு இந்த மாதிரி உள்ள பிரயாணம் அல்ல. ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் காய்ந்த ரொட்டிகளை வைத்துக்கொண்டு, தண்ணீரை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வின் படைப்புகளை குறித்து ஆராய்வதற்காக பாலைவன பகுதிகளில், காடு மேடான கரடுமுரடான பகுதிகளில், ஆளில்லாத பாலைவனத்தில், இப்படியெல்லாம் போகிற இடங்களில், வனவிலங்குகளுக்கு மத்தியில், அடர்ந்த காடுகளில், விஷஜந்துகளுக்கு மத்தியில் இப்படியெல்லாம் படுத்துறங்கி 144 நாடுகளுக்கு பயணம் போயிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இவர் உலகத்தை சுற்றி பார்த்த பரப்பளவை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் 1,20,000 கிலோமீட்டர் பயணப்பட்டிருக்கிறார். நாம ஒரு 150 கிலோமீட்டர் பயணம் போனாவே 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு முடியாது. 1,20,000 கிலோமீட்டர் மைல் கணக்குல, அதாவது அவர் எத்தனை நாள் போனாருன்னு கணக்கெடுத்தோம்னா 11,000 நாட்கள் சுற்றி இருக்கிறார். ஆயில்ல 11,000 நாட்கள் அப்படின்னா பல்லாண்டு காலங்கள். இதுக்கு முன்னாடியும் இவரை போல் உலகம் சுற்றியவர்கள் இப்னு பத்தூதாவை போல யாரும் இல்லை. இவருக்கு பின்னாலேயும் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு இவருடைய சுற்றுலா என்பது உலகத்தில் பரவலானது. இதுவரை உலகத்தினுடைய வரலாறு என்னன்னா, இப்னு பத்தூதாவுக்கு முன்னால் மார்க்கோ போலோ என்பவர் உலகத்தை சுற்றி வந்தார் என்று எழுதுவார்கள். மார்க்கோ போலோ சுற்றியதை விட 4 மடங்கு இவருடைய சுற்றுலாவினுடைய பிரதேசம் ரொம்ப அதிகம். மார்க்கோ போலோ வஃபாத்தாகி 1 வருஷத்துக்கு அப்புறம்தான், அவர் இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் இவர் தன்னுடைய பிரயாணத்தையே துவக்கிறார். கடல் வழி பயணம், தரை வழி பயணம், தரை வழியிலும் தண்ணீர் வழியிலுமாக மைல் கணக்குல சொல்றதுன்னா 75,000 மைல். அல்லாஹு அக்பர். சொந்த ஊரை விட்டு போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்தது 30 வருஷம் கழிச்சு. 30 ஆண்டு காலங்கள். 21வது வயதுல ஹஜ்ஜுக்கு போறேன்ட்டு போனவர். ஏதோ எதிர்பார்த்தார் அவர். ஹஜ்ஜுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் பயணத்தை நீட்டணும்னு நினைச்சாரு. ஆனா இவ்வளவு பெரிய பயணமாக, வரலாற்றிலே நிலைக்கத்தக்க அளவுக்குள்ள நீடித்த பயணமாக அது இருக்கும் என்றவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். சுமார் 30 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய நாடுகளை சுற்றி பார்த்தார். இஸ்லாம் அல்லாத நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், பல்வேறு அடர்ந்த கானக பகுதிகள்,
எல்லா பக்கம் வந்து ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்தில் இந்தியா, இலங்கை, சிந்து, இன்றைய பாகிஸ்தான், மாலத்தீவு, சுமத்ரா தீவு